14 எவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவருக்கு மிகுந்தாதாரு 91 அன்னைக்கும் நமக்கு எல்லாம் நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு அதுல தேவன் இந்த கடைசி வார்த்தை சொல்றாரு, உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். பொதுவா லைனா படிச்சுட்டு வரும்போது அந்த வசனத்துடைய அருமை நமக்கு அந்த அளவுக்கு புரியாது. ஆனா இதை தனியா நிறுத்தி பார்க்கும்போது தெரியுது தேவன் என்ன சொல்றாரு, உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். யார உயர்ந்த அடைக்கல வைப்பேன்றாருன்னா அந்த முதல் வசனத்தை சொல்றாரு, உன்னதமானவை மறைவில் இருக்கிறவன் அவனை தூக்கிட்டு போய் எங்க வைக்கிறாரா, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். இந்த மார்ச் மாசத்துல கூட தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம், உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இன்னைக்கும் ஆண்டவர் இங்க பார்த்துருக்காரு, நான் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த 14ஆம் வசனத்தின் வழியாக தேவன் நம்மை இந்த மாசத்தில் இந்த வாக்குத்தத்தின் மூலம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். அப்போ தேவன் சொல்றாரு, ஏன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறேன் அப்படின்னாக்கா, நாம அவருடைய மறைவுல, அதாவது அவருடைய நிழலிலே கட்டுப்பாட்டை நாம் இருக்கும்போது, அவர் நாமத்தை நாம் அறிந்திருக்கும் போது அவர் என்ன செய்வாராம், உயர்ந்த அடைக்கலம். அடைக்கலம் சொன்னாலே என்ன, அது ஒரு பாதுகாப்பு. அந்த நாட்டில் மோசை மூலமா தேவன் எவனா ஒருத்தர் என்ன தெரியாம ஒருத்தனை அவன் வேலை செய்யும் போது ஏதோ இரும்பு விழுந்து இறந்துட்டான், ஏதோ தெரியாம தவறுதலா ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுனாக்கா, அப்போ என்ன செய்வாங்க, கண்ணுக்கு கண் போல இவன் சாவடிச்சிட்டாங்க, இவரையும் சாவடிக்கணும். அதாவது தெரிஞ்சே சாவடிச்சதான் இருக்கும் போது, தெரியாம சாவடிக்கும் போது அது ஒரு ஆக்சிடென்ட், எதிர்பாராத சம்பவம். அதுக்கு என்ன கிடையாது, மரண தண்டனை கிடையாது. அதனால தேவன் சொன்னார், நீ அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்தி அங்கே பிரிச்சு வை. அப்போ இந்த அடைக்கல பட்டணங்கள் மோசை மூலம் ஆண்டவர் கொடுத்தார். அப்போ எவனா ஒருத்தர் என்ன செஞ்சாங்க, தெரியாம மாட்டிக்கும் போது என்ன செய்வாங்க, அங்கே போய் அடைக்கல பட்டணத்துல கொடுத்துருவாங்க. அடைக்கல பட்டணத்துல போய் ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, பிடிச்சு வந்து கைது பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி பொது ஜனங்களும் போய் அங்கே போய் அவனை அடிக்கவோ கொலை செய்யவோ முடியாது. அது மாதிரி தேவன் வச்சிருந்த ஒரு காரியம். அப்போ இந்த அடைக்கல பட்டணத்துல போய் என்ன செய்வாங்க, பாதுகாப்பா இருப்பாங்க. அதுக்கு தான் அடைக்கல பட்டணங்களை இருக்க சொல்றேன். இந்த